எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட 95வது வீடியோவில் பார்க்க போகிறது புக் ரிவ்யூங்கிறது அந்த பிளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சித் சித் சக்தி விலாஸ்ங்கிற புக்கோட 5வது சாப்டர் 5வது அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதாவது இந்த சாப்டரோட தலைப்புங்கிறது சாதனா. இதுல சுவாமி முக்தானந்தா சாதனான்னு சொல்றது தியானம். தியானம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்க, அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றார். இது பெரிய ஒரு சாப்டரு. அந்த புக்கில் நிறைய பேஜஸ் எழுதியிருக்காரு. இந்த சாதனையை பற்றி அதை எல்லாத்தையும் நான் திருப்பி திருப்பி படித்து அதை ஒரு 25 பாயிண்ட்ஸாக சுருக்கி எழுதி வச்சுருக்கேன். அதை நான் கடகடன்னு சொல்கிறேன். இதில் இது எதுக்குன்னா, இப்போ எதுக்கு இந்த புக் ரிவ்யூ எல்லாம் பண்ணுறோன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தியானம் பண்ணுறது நல்லதுன்னு தெரியும். ஆனால் இந்த இல்லற வாழ்க்கையில், இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் கடந்து உழலும் போது நம்மளால் தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க முடியறதில்ல, டைம் அலாட் பண்ண முடியறதில்ல. அதை மாதிரி இருக்கும்போது நமக்கு திருப்பி திருப்பி ஒரு ரிமைண்டர் வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கேட்கும்போது, இந்த மாதிரி புக்ஸுகள் எல்லாம் படிக்கும்போது, சரி நம்மளும் பண்ணணும், நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு வரும். அதனால என்ன நமக்கு நன்மை, நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும். அந்த நம்ம ஒரு சாதகனுக்கு கண்டிப்பாக வேண்டிய ஒரு காரியங்கிறது தொடர்ச்சியாக பண்ணணும். 2 நாள் நல்லா மெடிடேஷன் பண்ணேன், 2 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப்பு விட்டு பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அந்த தொடர்ச்சியாக சின்சியராக ரெகுலராக மனசிருத்தி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு இந்த மாதிரியெல்லாம் இடையில இடையில சில புக்ஸுகள் படிக்கும்போது, இல்லைன்னா புக் ரிவ்யூ செய்யும்போது, இல்லைன்னா யாராவது சொல்ல கேட்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரும். ஓகே, நம்மளும் விடாமல் செய்யணும், நம்மளும் விடாமல் செய்யணும். ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள் செய்வோம். அப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு தொய்வு வரும். அந்த தொய்வு வரும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ கேட்குறோம், இல்லைன்னா யாராவது சொல்கிறத கேட்குறோம்னா இன்னும் கொஞ்சம் ஐயோ வேண்டாம் வேண்டாம், நமக்கு தினமும் காலையில் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு நமக்குள்ளே ஒரு ஒரு வேகம் வர்றதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நம்மளை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அதனால கடகடன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ உங்களுக்கு ஒரு குருவோட அனுகிரகம், கிரேஸ், அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்குதோ அன்னையிலேருந்து நீங்கள் சாதனை செய்வீங்க அப்படிங்கிறாரு. இப்போ என்னோட இந்த கைலாஷ் சேனல் பார்க்குறவங்க எல்லாமே ஆல்ரெடி முக்தி கிடைக்கணுங்கிற ஒரு ஒரு நினைப்பில் தான் இந்த சேனலை பார்க்குறீங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் கேட்குறீங்க. என்னோட வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் எல்லாம் கேட்குறீங்க, பல புஸ்தகங்கள் படிக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்களோட அவங்களோட பேசுகிறீங்க அதை பற்றி. அப்போ இதெல்லாமே நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த தியானத்தை பற்றி நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அப்போது நம்ம இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம தியானம் பண்ணுறோன்னா, இதுக்கு முன் ஜென்மத்திலே அதோட விதை விதைச்சாச்சு. நம்ம முன் ஜென்மத்திலேயே இதை கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்து வச்சுருந்துருக்கோம். அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்மளால் போக முடியுது. ஸோ கடவுளோட கருணை, இல்லாட்டினா ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் ஒழிய உங்களுக்கு இந்த தியானம் கைகூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த தியானம் பண்ணும்போது, அந்த சாதனை பண்ணும்போது அவர் தியானம்னு டைட்டில் கொடுக்கல, சாதனா அப்படின்னு தான் டைட்டில் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சாதனாங்கிறது மெயினாக அவர் சொல்கிறது தியானம்தான். அப்போது இந்த தியானம் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் வரலாம். இப்போ தியானம் பண்ண தொடங்கும் போதே சிலவங்களுக்கெல்லாம் அனுபவங்கள் வரலாம். சிலவங்களுக்கு அனுபவங்கள் ஒன்றுமே வராமல் இருக்கலாம். சிலவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து வரலாம். அப்போ இதை பற்றியெல்லாம் நீங்கள் பாதரே பண்ணாதீங்க, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வேலை உட்கார்ந்து தியானம் பண்ணுறது, அதாவது தியானத்துக்காக உட்கார்றது, அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு தான் சுவாமி முக்தானந்தா நம்ம எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாரு. அதாவது
அதாவது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததோ வரலையோ, எப்போ வருதோ அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க பாட்டுக்கு உட்காருங்க. அது தானா நடக்கும் அப்படிங்கிறாரு. 2வது அவர் என்ன சொல்றாரு, அ இப்போ இப்ப நம்ம எல்லாருமே ஒரே பாதையில பயணிச்சிட்டு இருக்கோம். ம். எல்லாருமே எதுக்காக முயற்சி பண்றோம்? இப்ப நம்ம இதுல வந்து யாருக்குமே முக்தி கிடைச்சதா எனக்கு தோணல. முக்தி கிடைச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாரி வீடியோஸோ, புக்குவோ எதுவுமே தேவையில்ல. அவங்கலாம் வேற வேற உயர்ந்த நிலையில இருக்கவங்க. ஓகேயா? அப்போ நம்மள மாரி சாதாரணப்பட்ட ஆளுங்கலாம் எதுக்காக இந்த இந்த கைலாஷ் சேனல பார்க்குறோம்? எதுக்காக இந்த மாரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம்னா, நமக்கு அந்த முன்ஜென்ம வாசனை இருக்கு. இந்த ஜென்மத்திலயும் முக்தி கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கு. அதனால நம்ம பண்றோம். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஜென்மத்தில நமக்கு கிடைக்கிற வாசனை, அதாவது குருவோட இல்லன்னா கடவுளோட ஆசீர்வாதம் பல ஜென்மங்கள் தொடர்ந்து வரும். அதனால தான் நான் சொல்றேன். இந்த ஜென்மத்தில நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பயணிக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே போன ஜென்மத்திலயும் எங்கெங்கேயோ ஏதோ ஒரு விட்டகுறை, தொட்டகுறை இருக்கு நமக்குள்ள. அதனால தான் நம்ம எல்லாருமே ஒண்ணா இப்ப பயணிக்கிறோம். அப்படிங்கிறது என்னோடையும் ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. ம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அ இந்த இப்போ வந்து ஒரு சாதகன் இந்த ஜென்மத்தில இந்தியால ஒரு குருகிட்ட ஒரு 10 வருஷமா படிக்கிறாரு. சாதகன் படிச்சாரு. ஆனா முக்தி கிடைக்கல. கடைசி வரைக்கும் சாதனையெல்லாம் பண்ணிட்டு இறந்து போறாரு. அடுத்த ஜென்மத்தில அவருக்கு வந்து பிறப்புங்கிறது சில சமயம் யுகேலயா இருக்கும், லண்டன்லயா இருக்கும், பாரிஸ்லயா இருக்கும், அமெரிக்காலயா இருக்கும், ஜப்பான்லயா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வெளிநாட்டுல எங்கேயோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க அம்மா, அப்பா அங்க இருக்காங்க. அதனால அங்க நடக்குது. அங்கேயே பொறந்து அங்கேயே ரொம்ப நாள் படிக்கலாம். ஸ்கூல் எல்லாம் அங்க படிக்கலாம். காலேஜ் கூட படிக்கலாம். ஆனா, ஒரு டைம் வரும்போது, அவரு உலகத்துல எந்த நாட்டுல, எந்த மூலையில இருந்தாலும், கரெக்ட்டா அவரோட பழைய குருவ இந்தியால இருந்த குருனா, அவரு இந்தியாவுக்கு அந்த குருவ தேடி வருவார். அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விட்டகர, தொட்டகரையோட கன்டினியூஷன் தான் அப்படிங்கிறது தான் என்னுடையும் அபிப்பிராயம். ஓகேயா? அடுத்தது இவர் வந்து இப்ப மெடிடேஷன் இந்த தியானம் பண்ணும்போது, சில சமயம் தலை பாரமா இருக்கலாம். அ த தூக்கம் வரலாம். நெறைய பேத்துக்கு இந்த கழுத்து இப்படியே தொங்கிரும். இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க நெறைய நேரம். அப்போ ஐய்யய்யோ! கழுத்து தொங்கி போயிடுச்சே, நான் சரி பண்றேன்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. தியானம் பண்றவங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். ம். அதனால எல்லாம் நம்ம தியானம் பண்றவன், அதாவது ஒரு சாதகன் அத கண்டு பயப்படக்கூடாது. ம். அது மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரே இடத்துல உட்கார்ந்து, ஒரே டைம்ல பண்றது இன்னமும் நல்லது. ஏன்னா, அந்த இடத்துல இப்போ ஒரே இடத்துல உட்கார்ந்து பண்ணும்போது, அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது, அந்த சக்திங்கிறது அங்க நிறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம உட்கார்ந்த உடனேயே நமக்கு அந்த தியான ஸ்டேட்டுக்குள்ள போகறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? அது 1. 2வது அ இந்த பிராணன்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராணன்னா என்ன? பிராணசக்தி. அதுதான் உயிர் நாடி. ஒரு ஆ ஒரு ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான். அவன் எல்லா வேலையும் செய்றான், இயங்குகிறான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவனோட உடம்புல பிராணன் ஓடுதுன்னு அர்த்தம். இந்த பிராணசக்தி தான் 5ஆ பிரிஞ்சு பல வேலைகள செய்யுது. ஆக்சுவலா சொல்லப்போனா தசவாயுக்கள்னே ஒரு இது இருக்கு. தசவாயுக்கள்னா 10 வாயுக்கள் உண்டு. ஓகே. அத பத்தி வேணா நான் இன்னொரு தடவ வேற ஒரு வீடியோல சொல்றேன். நான் என்னோட குருட்ட இருந்தெல்லாம் படிச்சிருக்கேன் அதெல்லாம். நோட்ஸ் எல்லாம் எழுதியும் வச்சிருக்கேன். அதுல 1, 2 சாதனைகள் கூட சொல்லி தந்திருக்காரு. அத பத்தி இப்போ வந்து நம்ம புக் ரிவ்யூன்னு பண்றதுனால, சுவாமி முக்தானந்தா என்ன சொல்லியிருக்காரோ, அத மட்டும் நான் சொல்றேன். ஓகேயா? அப்போ பிராணவாயுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் அந்த பிராணன நம்பி தான் நடக்குது. ஓகேயா? இந்த பிராணன் தான் மூலாதாரத்துல இருந்து சுஷும்னா நாடி வழியா சஹஸ்ராரத்துக்கு போகுது. அங்கருந்து கீழ வருது, மேல போகுது. நம்மள எல்லா வேலையும் செய்ய வைக்கிறது இந்த பிராணவாயு தான். பிராணன். ஓகே. இந்த பிராணன் வந்து அபானன், சமானன், வியானன், உதானன்ங்கிற
வேறையும் 4 விதமா வேலை செய்யுது. ஓகே. அத பத்தியெல்லாம் நெறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பிராணன்கிறது உடம்பு பூரா பரவி இருக்கிற சக்தி. அபானன் அபானன்கிறது கீழ் நோக்கி தள்ளுற சக்தி. அதாவது நம்ம உடம்புல உண்டாகிற வேஸ்ட், மலம், மூத்திரம் இதெல்லாம் கீழோட்டு தள்ளுறதுக்கு உண்டானதான் அபானன். அப்புறம் சமானன். சமானன்கிறது உடம்பு பூரா சமமா வியாபிச்சிருக்கிறது தான் சமானன். அந்த வாயுவுக்கு பேரு சமானன். அப்புறம் வியானன். வியானன்கிறதும் உடம்புல 72,000 நாடிகள்லையும் வியாபிச்சிருக்கிறது தான் வியானன். அடுத்தது உதானன். உதான்னாலே உடான். உடான்னா பறக்கிறதுன்னு அர்த்தம். சாரி. அப்ப உதானன்ங்கிறது மேலெழும்புறது சக்தி. இந்த உதானன் வாயு தான் எல்லா சாதகனுக்கும் சகாயமா இருக்கு. எப்படி? சாதகன் என்ன பண்றான்? அவனோட பிராணசக்தியே மூலாதாரத்துல இருந்து சுஷும்னா வழியா அந்த பிராணசக்தி அல்லனா குண்டலினி சக்தியை சுஷும்னா நாடி வழியா சகசிராரத்துக்கு ஏத்துறான். ஓகே. இந்த ஏத்தி இறக்கி இது பண்றதுதான் சாதனை. இந்த சாதனையை ஒருத்தன் ரெகுலரா சின்சியரா விடாம 12 வருஷம் பண்ணானா அவனுக்கு குண்டலினி சக்தி எழும்பும், ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ அதுக்கு உண்டாகிற அப்போ ஒரு யோகிக்கு முக்கியமா அவனோட சாதனையில சகாயம் பண்றது உதானன் சக்திங்கிறது. உடம்புல ஒரு சாதகனுக்கு பலவித மாற்றங்களை கொண்டு வரும். அதாவது இந்த கழுத்து மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி தொங்கி போகுதுங்கிறல்ல, அந்த மாதிரி பல பல காரியங்கள் அவனோட உடம்புல நடக்கிறதுக்கு இந்த பிராணசக்தி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தானாவே சில முத்திரைகள்லாம் போடுவோம். சில பந்தாஸ், அதாவது 3 பந்தம் இருக்கு. அதாவது ஜலேந்திர பந்தா, உட்யான பந்தா, மூல பந்தா. இந்த பந்தா பல கிரியா பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது. சில சமயம் மெடிடேஷன் பண்ணும்போதே அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அவ்வளோ தூரம் அந்த சந்தோஷமான ஒரு நிலைக்கு நம்மளே எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி முத்திரைகள், கேசரி முத்ரா, கையில் சில சின் முத்திரை பிடிக்கிறது, அஸ்வினி முத்திரை போடுறது, இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் தானாகவே உடம்புல நடக்கும் ஒரு சாதகனுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிராண வாயு தான், அதாவது இந்த பிராணன் தான் அப்படின்னு சொல்றார். இதுல அந்த பார்ட் 2 வரும்போது அதுல 25 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 25 அத்தியாயத்திலையும் அவர் அவரோட சொந்த அனுபவங்களை தான் பேசியிருக்கார். ஓகே. அதுல ஒரு இடத்துல அவரோட உடம்புல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் என்னோட புக்கு படிக்கும்போது நிறைய சகோதரிகள்லாம் படிப்பாங்க, அதனால அதை சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு ஒரு மாதிரி லெஜ்ஜையாக தான் இருக்கு. ஆனால் கூட என்னோட அனுபவங்கிற முறையில் நான் அதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஓகே. அதாவது அதாவது நம்மளை அறியாமலே பல யோகிக் போஸ்டர்ஸ் நம்ம உடம்புல நடக்கும் தியானம் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாரு. ஓகே. நம்மளை அறியாம இப்போ நம்ம இப்போ யோகாசனாஸ் படிச்சு பண்றோம். யோகாசனாஸ் பண்றது வேற, மெடிடேஷன்ல பலவிதமான காரியங்கள் நம்மளோட உடம்புல இந்த பிராணசக்தியின் தூண்டுதல்னால் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அதே மாதிரி சில சமயம் நல்ல சாதகனுக்கு தூக்கம் வரும், சில சமயம் தலைவலிக்கும், சில சமயம் நம்மளை அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒரு சின்ன தினமும் பார்க்குற ஒரு பூவாக இருக்கும். அந்த மெடிடேஷன் பண்ண 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 அந்த அந்த சாதாரண ஒரு பூவை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வேறொரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போடுறது தான் இந்த தியானம் அப்படின்னு தான் சுவாமி முக்தானந்தா சொல்கிறார். இன்னொன்று, இதெல்லாம் பாசிட்டிவ். சில சமயம் உடம்புல சில வலிகள் வரும். அதை பற்றி நான் என்னோட மெடிடேஷன் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட அனுபவத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. நான் மெடிடேஷன் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ நாள் உட்காந்து தூங்குவேன்.
அது அது மட்டும் இல்ல, சில சமயம் இந்த இப்படியே தலை தொங்கிட்டே கிடக்கும். இப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் எந்திரிச்சு தானா சரியாயிடும். அந்த மாரியெல்லாம். ஸோ, இந்த மாரி பல பல விஷயங்கள் நடக்குது. அதே மாரி முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, ஒரு கால் வலிக்குது, சில சமயம் 2 கால் வலிக்குது, அங்கங்க பாடி பெயினு, சில சமயம் நமக்கு உடம்புல இருந்து வெளிய வியாதிகள் வருது. அதெல்லாம் வந்து இந்த குண்டலினி சக்தி பண்ற வேலைகள். அதாவது இந்த பிராணசக்திங்கிறது நம்ம உடம்புல எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க, மறைஞ்சிட்டு இருக்க வியாதிகளை எல்லாம் கூட வெளிய கொண்டு வருது. வெளிய கொண்டு வந்து அதை இல்லாம ஆக்குது. அதாவது நம்ம உடம்ப பியூரிஃபை பண்ணுது அப்படிங்க. அதாவது மெடிடேஷன்னால உண்டாகிற பயன்கள அவரு இன்டைரக்ட்டா இந்த மாரி ஒண்ணொண்ணா சொல்லிட்டு வர்றாரு. ம். இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி. ஏன்னா, அந்த தியானத்தோட முழு பயனையும் அனுபவிச்சவர் சுவாமி முக்தானந்தா. ஓகே. அப்ப அவர் சொல்றத கேட்கும்போது நமக்கும் நெறைய கூடுதல் டைம், அதாவது நெறைய நெறைய நேரம் தியானத்தோட தியானத்துல உட்காரணும். அப்படிங்கிற ஒரு ஆசை வருதுல்ல. அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகே. அப்போ நெறைய சந்தோஷம் வருது. நம்மள அறியாம சந்தோஷம். நம்மள அறியாம மனசு நெறைய ஒரு அன்பு. அ அ எந்த தாவரத்த பார்த்தாலும், செடி, கொடி, மரத்த பார்த்தாலும் சரி, பிராணிகள பார்த்தாலும் சரி, மனுஷன பார்த்தாலும் சரி, நம்மள அறியாம ஒரு அன்பு. ம். அ பெருக்கெடுத்து ஓடுது. அ அதே மாரி கம்பேஷன்ங்கிறது ஒரு இரக்கம். ஈவு, இரக்கம். அதாவது இப்போ நான் வந்து இப்போ வாக்கிங் போம்போது, அ சில பூச்சிகள், இந்த மண்புழு, டயருக்கு அடியில நசுங்கி செத்து கிடக்கும், அந்த ரோட்ல. அத பார்க்கும்போது நமக்கு, ஐய்யய்யோ! பாவம் செத்துடுச்சே! எனக்கும் அந்த மண்புழுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு வேணாலும் சொல்லலாம். முன்ன பின்ன பார்த்ததில்ல. அத நான் வளர்க்கல. நான் ஒண்ணும் பண்ணல. ஆனாலும் ஒரு ஜீவன் அங்க ரோட்ல செத்து கிடக்கு. ஒரு நான் நெறைய பேருக்கு இந்த அனுபவங்கள்லாம் நம்ம ஸ்கூட்டர்ல போறோம், கார்ல போறோம். ரோட்ல காக்கா செத்து கிடக்கு, நாய் செத்து கிடக்கு. அதோட குடல் மேலையெல்லாம் டயர் ஏறி குடல் எல்லாம் வெளிய வந்து கிடக்கும்போது, ஐயோ! பாவம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அது சாகும்போது, இந்த மாரி அடிபட்டு சாகும்போது. அப்படின்னு இங்க ஒரு தோணல் வருது இல்லையா? ஒரு நெனப்பு வருது இல்லையா? அதுக்கு பேரு தான் கம்பேஷன். இப்ப நான் வந்து சில இந்த நத்தை, ம் இந்த ஸ்னெயிலு, மண்புழு இதெல்லாம் நான் ரோட்ல போயிட்டு இருந்ததுன்னா, நான் வாக்கிங் போம்போது ஒரு சின்ன குச்சி எடுத்து அதையெல்லாம் தள்ளி தள்ளி விடுவேன். தள்ளி தள்ளி விடுவேன்னா, அ அது அது சாகக்கூடாது. அதுவும் ஒரு உயிரு. அதுக்குள்ள இருக்க ஆன்மாவும், என்னுள்ள இருக்க ஜீவாத்மாவும், அதுக்குள்ள இருக்க ஜீவாத்மாவும் ஒண்ணு. அப்படிங்கிற ஒரு தோணல் வரும்போது தான் நமக்கு இந்த மாரியெல்லாம் செய்ய தோணும். ஓகே. அப்ப மனசு நெறைய அன்பு, கம்பேஷன் அதெல்லாம் வர்றது வந்து அந்த கம்பேஷன்னா மற்ற சக பிராணிகளோட எ கெ ஒரு அனுதாபம், ம் ஈவு, இரக்கம் இந்த மாரி நல்ல குணங்கள்லாம் நமக்கு மனசு நெறைய பொங்கி பிரவாகமா எடுக்கிறது, அ ஒ பொங்கி ஓடுறது வந்து இந்த தியானத்தினால வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ம். அது மட்டும் இல்ல. சில சமயம் தியானம் வந்து நல்லபடியா நடக்கும். அது உங்களுக்கும் நெறைய அனுபவத்துல இருக்கலாம். எனக்கும் நெறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில சமயம் உட்காரும்போது தியானம் நல்லா பண்ண மாரி தோணும். சில சமயம் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும், உட்கார்ந்து உட்கார்ந்து முக்கி முக்கி பார்த்தாலும், இந்த மூச்ச கவனிக்க கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வான்னு மனச கொண்டு வந்தாலும் சில சமயம் உட்காரவே முடியாது. அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள பத்தியெல்லாம் நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இங்க சுவாமி முக்தானந்தா என்ன சொல்றாருன்னா, சில சமயம் உங்களுக்கு நெறைய நேரம் தியானம் பண்ண முடியும். சில சமயம் பண்ண முடியாது. சில சமயம் 5 மணி நேரம் ஒண்ணா உட்கார முடியும். சில சமயம் 1/2 மணி நேரம் கூட உட்கார முடியாது. சில சமயம் நீங்க தியானத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. சில சமயம் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாரி பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு மாறி, மாறி வரும். ஆனா, எத பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. தியானம் பண்ணுங்க. அப்படின்னு தான் அவரு நம்மள்ட்ட சொல்றாரு. ம். அது மட்டும் இல்ல, அவரு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து சி இ இ எது எதுல ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் அதாவது அ இந்த தாரணை, அதாவது உள்முகமா திருப்பி, ஒண்லயே கவனம் வச்சிருக்கணும். அதுதான் தியானம். அப்படி ஒன் ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் உங்களுக்கு எதுல வருதோ, எது மேல வருதோ, அத நெனச்சு நீங்க தியானம் பண்ணுங்க. அது கடவுளா இருக்கலாம்.
சிவனா இருக்கலாம், பார்வதியா இருக்கலாம், மேரு மலையா இருக்கலாம், அல்லது ஸ்ரீசக்கரமா இருக்கலாம், அல்லது சிவலிங்கமா இருக்கலாம், அல்லது முருகனா இருக்கலாம், வேலா இருக்கலாம். எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா உங்க குருவா இருக்கலாம், குருவோட பாதங்களா இருக்கலாம், இல்லைன்னா குரு சொன்ன மந்திரமா இருக்கலாம். ம். எதுவோ XYZ எதுவானாலும் சரி. எதுல உங்க மனசு லயிச்சிருக்கோ அதை நினைச்சு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ ஆனாபானசதியில என்ன சொல்றோம்? மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்றோம். இந்த விக்ஞான் பைரவ தந்திரான சிவசூத்திரங்கள் உள்ள ஒரு புக் இருக்கு. அதுல 108 வழிகள் சிவன் சொல்றார் என்னை அடையிறதுக்கு. அதாவது அது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு உரையாடல் மாதிரி, சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். அதுல பார்வதி கேட்குறாங்க, உன்னை அடையிறதுக்கு என்னதான் வழி? உங்களை அடையணும்னா எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சிவன் வந்து 108 வழிகள் சொல்றார். 108 118 நிறைய வழிகள் சொல்றார். அதுல ஏதாவது ஒரு வழியை எடுத்து நம்ம கப்புன்னு பிடிச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு முக்தீஸ்வர். ஓகேயா? அது அதே மாதிரி என்ன இது பகவத்கீதையில த விஷன் ஆஃப் த செல்ஃப் இஸ் அப்டைன் த்ரூ மெடிடேஷன். அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளால் அறிய முடியும். அதுதானே கடைசியில செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. என்ன ரமண மகர்ஷி கேட்ட கேள்வி என்ன? ஹூ அமை? நீ இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடி, அதான் உனக்கு முக்தி அப்படின்ட்டாரு. என்ன ஹூ அமை? நான் யார்? நான் யாருன்னு நீ கண்டுபிடி, நீ யாருன்னு நீயே கண்டுபிடி, அதுதான் உனக்கு முக்தி அப்படிங்கிற. ஸோ பகவத்கீதையிலையும் அதான் சொல்ல, த விஷன் ஆஃப் த செல்ஃப் இஸ் அப்டைன்டு த்ரூ மெடிடேஷன். உன்னை அறியறதுக்கு உனக்கு கிடைத்த ஒரு உபாயம்தான் இந்த தியானம். அப்போ அந்த தியானம் பண்ணும்போது சரி, அதை மாதிரி சில சமயம் உனக்கு குரு வந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓர் எழுத்து மந்திரம், 2 எழுத்து மந்திரம், இம் ஓர் எழுத்து மந்திரம், ஓம் ஆம், அப்புறம் 2 எழுத்து மந்திரங்கள், லம் பம் ரம், இந்த சக்ராஸ்க்கு உண்டான மந்திரங்கள், அது மாதிரி ஏகப்பட்ட 5 எழுத்து மந்திரம், நம சிவாய. அப்போ இந்த மாதிரி உன்னோட குரு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரா, அதையே சொல்லு. அந்த மந்திரத்தையே ஜபிச்சுட்டு நாம ஜபம், அந்த மந்திரத்தையே சொல்லி 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 வரும்போது அந்த மனசு வந்து அடங்கும். அந்த தியானம் பண்றதோட அர்த்தமே அதுதான். அதாவது இந்த அலமோதுற மனசை அடக்க முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் உருவாகிறத குறைக்கணும். அதுதான் மெடிடேஷன். அந்த எப்போ நோ தாட் ஸ்டேட் வருதோ, ஒரு எண்ணமும் கிளம்பாம இருக்கிற ஒரு ஸ்டேட் வருதோ, அதுதான் முக்தி அப்படின்னு எப்போ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சித்த விருத்தி நிரோதனா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. சித்த விருத்தி நிரோதனா. சித்தத்துல, மனசுல திருப்பி 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 வர்ற எண்ணங்களை வராம தடுக்கிறது தான் தியானம் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து கடவுளை நினைச்சு மெடிடேஷன் பண்ணேன்னா நீயே அந்த கடவுளா மாறுற அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சுவாமி முக்தானந்தா சொல்றாரு. அதாவது முக்தானந்தா இங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாரு. அதாவது ஒரு என்ன பட்டு பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை அது முதல்ல முட்டையா ஆரம்பிக்குது அதோட லைஃப். அதுக்கப்புறம் கம்பளி புழு மாதிரி கேட்டர் பில்லர் புழுவாகுது. அந்த புழு தான் கண்டபடி இலையை தின்னு 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 குண்டாகுது. குண்டாகி அது தன்னை சுற்றியே ஒரு 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 வீடு, ஒரு கூடு அமைக்குது. அதுக்கு பேர் தான் குக்கூன். அந்த குக்கூன்குள்ள இந்த புழு உட்கார்ந்து அதை உட்கார்ந்துருக்கு உள்ள ரொம்ப நாள் உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்து தான் ஒரு நாள் அது பட்டாம்பூச்சியாக வெளியே வருது. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புழு ஒரு குக்கூனுக்குள்ள தன்னை சுற்றி ஒரு கூடை அமைச்சு அதுக்குள்ளே உட்கார்ந்து நான் எப்போ பட்டர்ஃப்ளை ஆவேன், நான் எப்போ வெளியே வருவேன், எப்போ எனக்கு
அ பறக்க முடியும். அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கான். அது தியானம் பண்ண, 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 பண்ண ஒரு நாள் அது பட்டாம்பூச்சியா மாறுது. பட்டர்ஃப்ளையா வெளிய வருது. அத மாதிரி நீ எத நெனச்சு தியானம் பண்றியோ, அதாவே ஆயிடுவ. அப்ப நீ கடவுள நெனச்சு தியானம் பண்ணா, நீ கடவுள் ஆயிடுவ. அப்படின்னு பகவான் ஆ நம்ம சுவாமி முக்தானந்தா சொல்றார். ஓகே. அதே மாரி அ இன்னொன்னு சொல்றாரு. அ நீங்க வந்து தியானம்னு நெனச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க டெய்லி லைஃப்லயே நெறைய தடவ தியானம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, தியானம்ங்கிறது ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். ஒண்ண ஒண்ண குறி வச்சு பேசுறோம். அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அ ஒரு ஒரு மெழுகுவர்த்திய கொளுத்தி வச்சு, அந்த ஜுவாலையிலேயே பார்த்துட்டுருங்க. அதுதான் தியானம் அப்டின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு மந்திரம் உங்களுக்கு குரு எடுத்துக் குடுப்பாரு. அந்த மந்திரத்தையே உச்சரிச்சுட்டுருங்க. அதுதான் தியானம்னாங்க. இதெல்லாம் விதவிதமான தியானம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆனாபானசதின்னா, மூச்ச கவனி. உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. அத கவனி. அதுவும் தியானம். ம். அப்போ இந்த தியானம்ங்கிறது பல விதத்துல நம்ம பண்ணலாம். ஆனா கடைசியில அதுக்கு உண்டான பலன்கிறது நம்ம மைண்ட்ல நோ தாட் ஸ்டேட்ங்கிற நிலைமைக்கு வரணும். அதாவது பீட்டா ஸ்டேட். அதாவது இந்த இஞ்சி தின்ன குரங்காட்டம், அல்லன்னா இந்த கள்ளு குடிச்ச குரங்காட்டம் ஆடுற மனச கிளைக்கு கிளை தாவுற மனச அமைதியாக்கி பீட்டா ஸ்டேட்ல இருந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் தியானம். வேற ஒண்ணும் கிடையாது. சித்த விருத்தி நிரோதனா அப்படின்னு தான் தியானத்தை சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த அப்போ டெய்லி லைஃப்லயே நம்ம நிறைய தடவை பண்றோம். அது கரெக்ட் தாங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். 29C காத்துட்டு இருக்கோம். பாக்கி எந்த பஸ் வந்தாலும் டக்கு டக்குன்னு விட்டுருவோம். 29C வருதான்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். இல்லையா? 23 வருதான்னு. நான் ஒரு காலத்துல லஸ்ஸல இருந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போறதுக்காக 23ல தான் போனோம். இந்த 23 பஸ்ஸுக்காக இப்படி காத்துட்டு இருப்பேன். லேடீஸ் பஸ் ஒண்ணு வரும். உ நிரம்பி வழியும் அதுல கூட்டம். அதுக்கு இடையில தான் நானும் ஏறி போவேன். லெக்சரரா வேலை பார்க்கும்போது. ம். அந்த 23 வருதாங்கிற ஒரே ஒரு அந்த 23 மட்டும் தான் பார்ப்பேன். வேற எந்த பஸ் வந்தாலும் நமக்கு கண்லே அவ்வளோ படாது. அப்போ அந்த மாரி ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். இப்போ வேற ஒண்ணும் இல்ல. இப்போ கம்ப்யூட்டர்ல வொர்க் பண்றோம். மெயில் வாசிக்கிறோம். மெயிலுக்கு பதில் குடுக்குறோம். ஒரு சினிமா பார்க்குறோம். அ சினிமா பார்க்குறோம். அதுல அப்படியே லயிச்சு போறோம். அந்த மாரி நம்ம தினமுமே அ நெறைய விஷயங்கள்ல தியானம் அதெல்லாம் தியானம் தான். எங்கெங்கெல்லாம் நம்ம நம்மளே மறந்து அதோட லயிச்சிருக்கோமோ, இப்போ பாட்டு கேட்குறோம். டான்ஸ் பார்க்குறோம். ஒரு நாடகத்த பார்க்குறோம். அ ஒரு கண்ண மூடி ஒரு பாட்டுல அப்படியே லயிச்சிருக்கோம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கேட்குது. எங்கேயோ காத்துல இருந்து வருது. அல்லன்னா நம்ம டிவிலயோ, மொபைல்லயோ கேட்குறோம். கண்ண மூடி அதிலேயே லயிச்சு போறோம். இப்ப சுத்தியில நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லையா? அதுதான் தியானம். அப்போ சுவாமி இவரு முக்தானந்தா என்ன சொல்றாருன்னா, "எடேய் நீ வந்து தினமுமே டெய்லி லைஃப்லயே தியானங்கள் பல தடவ பண்ற. அது தியானம்ங்கிற பேர்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஒரே டைம்ல, ஒரே இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணு. அதனால உனக்கு நெறைய நெறைய நன்மைகள் வரும்." அப்படின்னு சொல்றாரு. ம். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, தியானம்ங்கிறது ரொம்ப அ எளிமையானதும் கிடையாது. அதே சமயத்துல கைகூடி வராத கஷ்டமானதும் கிடையாது. அப்படிங்கிறாரு. ம். 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, ம் சிலவங்க கேட்கலாம். சகுன உபாசனையா? நிர்குண உபாசனையா? சகுன உபாசனைன்னா என்ன? உருவ வழிபாடா? உருவம் இல்லாத தியானமா? ஒரு உருவத்த நெனச்சு தியானம் பண்ணணுமா? ஒரு உருவமே இல்லாம தியானம் பண்ணணுமா? அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாமே ஓகே தான். நீ வந்து இப்ப சிவலிங்கத்த வச்சு தான் தியானம் பண்ணா தான் உன்னால முடியும்னா, அந்த உருவத்த நெனச்சே பண்ணு. நாளைக்கு நீயே சிவனாயிடுவா. அப்படிங்கிறார். அதே சமயத்துல, இல்ல நிர்குண உபாசனை. நிர்குணம்னா ஒரு குணமும் இல்ல. பரவெளி, வெட்ட வெளி. பரவெளியில, வெட்ட வெளியில நீ தியானம் பண்ணு. வெட்ட வெளிய நெனச்சு தியானம் பண்ணு. நீ வெட்ட வெளியாவே ஆயிடுவ. அப்படிங்கிறார்.
ஸோ எந்த பொருளை எதை வச்சு உனக்கு மனசுல எண்ணங்கள் எழும்பாத ஒரு நிலை வருதோ அதுதான் தியானம். அந்த அதை வச்சே நீ பண்ணு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, அதாவது யமதர்மராஜா அவரோட அசிஸ்டன்ஸ்கிட்ட ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவார் இல்லையா, யார் யாருக்கு மரணம் நெருங்கியது அப்படின்னு லிஸ்ட் எடுத்துட்டு வா அப்படிங்கும்போது யமதர்மராஜா சொன்னாராம், யார் ஒருவன் மனசுல ஆண்டவனை நினைச்சு லயிச்சிருக்கானோ அவனை விட்டுடு. அதாவது யார் யார் கடவுளை நினைச்சு அல்லாட்டினா யார் யார் தியானம் பண்றாங்களோ அவங்களையெல்லாம் விட்டுடு, சும்மா விட்டுடு அப்படிங்கிறாங்க. சும்மா விட்டுடுன்னா என்ன அர்த்தம்? அவனோட பேரை என் லிஸ்ட்ல கொண்டு வராத, என் கையில கொண்டு வந்து கொடுக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மரணம் இல்லை. ஸோ மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு உதவுகிற ஒரு உபகரணம் தான் தியானம் அப்படிங்கிறார். ஸோ தியானம் பண்ணுறவனுக்கு தெற்கு இல்லை, வடக்கு இல்லை, கிழக்கு இல்லை, மேற்கு இல்லை, கீழே இல்லை, மேலே இல்லை, எல்லாமே ஒன்று தான். அவனுக்கு மனசு எதுலையாவது ஒன்று இல்லை லயிச்சிருந்தா அதுவே அவனுக்கு முக்திக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறார். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறார். அதாவது இந்த கோபிகமார், அதாவது கிருஷ்ணனை சுற்றி எப்போவுமே ஏகப்பட்ட கோபிகமார். அப்போது அந்த கோபிகைகளுக்கெல்லாம் யமுனா நதி கிருஷ்ணா, அங்கே இருக்க பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணா, அங்கே வில்லு அம்பெல்லாம் எய்து விளையாடுற பசங்கள்லாம் கிருஷ்ணா, அந்த கோபிகமாரோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கிருஷ்ணாவாக தான் தெரியுறாங்க. அங்கே இருக்க காடு, மேடு, மலை, தண்ணி, காற்று எல்லாமே கிருஷ்ணன் தான். அவங்களையுமே அவங்க கிருஷ்ணனாக தான் நினச்சி லயிச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ணனோட தத்துவத்தில் லயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு எதில் லயிச்சிருக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதில் லயிச்சு உட்காருங்க. அதுதான் சாதனா, அதுதான் தியானம், அதுதான் மெடிடேஷன். அதனால உங்களுக்கு நிறைய 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 ஆன்மீகத்தில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அவரோட அனுபவத்தை தான் பார்ட் 2ல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விவரிச்சிருக்கார். அப்போது தியானத்தினால இவ்வளவு அனுபவங்கள் கிடைக்கிற ஒரு மகான் சொல்கிறத நமக்கு கேட்கும்போது நமக்கும் விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது இல்லை, அதுதான் இதோட பலன். இந்த புக் ரிவ்யூ ஆனாலும் சரி, வீடியோ கேட்டாலும் சரி, யாராவது சொல்ல கேட்டாலும் சரி, நீங்களே புக்கு படித்தாலும் சரி. ஏன்னா நம்மளோட இந்த அன்றாட வாழ்க்கையில் கடந்து உழலும் போது ப்ரையாரிட்டி அனுசரித்து பார்க்கும்போது தியானத்துக்கு மனசில் ப்ரையாரிட்டி இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்ய முடியறதில்ல. அப்போ இந்த மாதிரிலாம் இடையில இடையில இந்த மாதிரி யாராவது சொல்கிறத கேட்கும்போது நமக்கும் ஒரு ஒரு உற்சாகம் வருது. திருப்பியும் நம்ம மனசில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். ஓகே, நாளையிலேருந்து தினமும் பண்ணுறேன், ரெகுலராக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நினப்பு வருது இல்லை, அதுதான் ஒரு சாதகனுக்கு வேணும், விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சிக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் புஸ்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே தியானத்தை விரும்புகிறீங்க, தியானம் செய்கிறீங்க, தியானத்துக்காக உட்கார்றீங்க தினமும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க வெறுமனே வீடியோ கேட்டு கேட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக உங்களுக்கு சில விஷயங்கள் உங்கள் மனசில் உங்களுக்கு நடக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை வரும். அதுக்காகவாது தினமும் ரெகுலராக தியானம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.